ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய நிலம் மற்றும் வீட்டு மனைக்கான வில்லங்கச் சான்று, அதாவது ஈசி சான்று இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம மொபைல்லையே ஒரு வித்தின் 5 மினிட்ஸில் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இ சேவை மையத்துக்கு போகாமல் ₹1 செலவு இல்லாமல் நீங்களே உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் போயிடுங்க. சர்ச் பாக்ஸில் போயிட்டு டிஎன் ரெஜினெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் டைப் பண்ணும் பொழுது ஒரு சின்ன லோடிங் இருக்கும். அந்த லோடிங்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பாருங்க, tnreginet.government.in அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த லிங்க் டச் பண்ணி தான் இப்போ நம்ம ஈஸி வந்து எடுக்க போகிறோம். இந்த லிங்கை டச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் கிரீன் கலரில். இதில் லாஸ்ட் பாக்ஸ் பாருங்க, பயனர் பெயர் கடவுச்சொல் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்து மூலயமா தான் நம்ம லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த வில்லங்க சான்றை வந்து நம்ம வந்து பதிவிறக்கம் செய்ய போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் உள்நுழைவு கொடுத்து உள்ளே போயிடலாம். இல்லை ஒருவேளை நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா கீழே பயனர் பதிவுன்னு இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்நுழைவு பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பயனர் பதிவு ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ரொம்ப கிளியராக போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது உள்ளார போயிட்டு நீங்கள் என்ன எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்து கற்றுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஜஸ்ட் 2 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேவா, நான் ஆனால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அந்த வீடியோ வந்து ஒரு 8 மினிட்ஸ் லென்த்தில் போயிருக்கும். சரி, அதை நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயனர் பெயர் ப்ளஸ் வந்து பாஸ்வேர்டு ரெண்டுமே அதில் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அதை நீங்கள் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேப்சாவை கரெக்டாக பார்த்து அந்த மேலே உள்ள பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை டைப் பண்ணதுக்கு அப்புறமா இதை மாதிரி பயனர் பெயர் கடவுச்சொல் அந்த கேப்சா இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் உள் நுழைவு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன லோடிங் ஆகிட்டு உங்களுடைய பேஜ் ஆனது ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜ் வந்து நீங்கள் ஈஸி எடுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, பத்திரப்பதிவு சம்மந்தமான அனைத்து வழிமுறைகளுக்குமே இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம ஈஸியாக ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். இப்போ இன்றைக்கி நம்ம வில்லங்கச் சான்றை பற்றி மட்டும் பார்ப்போம். இதில் மின்னணு சேவைகள் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு அப்படின்னா அதில் வில்லங்கச் சான்றுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு சின்ன ஆரோ இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வில்லங்கச் சான்று விவரம் பார்வையிடுதல்னு இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்லங்கச் சான்றுக்கான தேடுதல்னு ஹெட்லைனில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே நம்ம என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத அதுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மண்டலம் தெரிவு பண்ணிக்கோங்க. நம்ம எங்களுடைய மண்டலம் நான் தஞ்சாவூர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன மண்டலமோ அந்த மண்டலத்தை நீங்கள் அதை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மாவட்டத்தை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சார் பதிவாளர் அலுவலகங்கிறது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். நீங்கள் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் என்ன ஊரில் இருக்கோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸி வந்து எத்தனை நாளுக்கு வேணுமோ அதில் ஆரம்ப நாள் முடிவு நாள்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நாளை நீங்கள் வந்து அந்த 2 இடத்துலையுமே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புல விவரங்கள்னு ஒன்று இருக்கும். அதில் கிராமம், உங்களுடைய கிராமத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சார் பதிவாளர் அங்கே அலுவலகம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கிராமம் வந்து இந்த இடத்துல வரும். சப்போஸ் உங்கள் கிராமம் இந்த இடத்துல வரலை அப்படின்னா நீங்கள் வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை மாற்றி பாருங்கள். ஓகேவா, இந்த புல எண் உட்பிரிவு அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி வந்து இ சேவையில் எடுத்திருந்தீங்கன்னா அதிலே ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த புல எண் உட்பிரிவு மட்டும் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற உங்கள் பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக வந்து போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக இதை மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் புல எண் ரொம்ப சரியாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கீழே சேர்க்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணதோ உங்களுக்கு உங்கள் புல எண்ணுக்கான அந்த வில்லங்க சான்றானது கீழே வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, அது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு அந்த புல எண்ணை வந்து க்ரீனில் வச்சுட்டு தேடுகன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் டச் பண்ணிடணும். ஓகேவா, நீங்கள் டச் பண்ணனா அது க்ரீனில் வந்து மாறிடும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இதை மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து திருத்த இயலாத ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு உங்களுக்கு ரெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரெட்டிங் அதாவது சரிங்கிறத நீங்கள் வந்து டச் பண்ணக்கூடாது. இப்போவும் சொல்கிறேன், இந்த பேஜ் வந்ததும் அதில் திருத்த இயலாத ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டிங்கில் இருக்குல்ல, அந்த ரெட்டிங்கில் உள்ளதை தான் நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இது இருக்கும். அந்த இடத்துல கேப்சா கொடுங்க. அதுக்கு மேலே வந்திருக்கிற உங்கள் வில்லங்கத்தை வந்து ஒரு டச் பண்ணிங்கன்னா அது க்ரீன் கலர் மாறிடும். அதுக்கப்புறமா தேடுக அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் டச் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ரெட்டிங்கில் இருக்கிறத மட்டும் டச் பண்ணணும். அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் என்ன சப்போர்ட் உங்கள் மொபைலில் நம்ம இது மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதில் உங்களுக்கு எது சப்போர்ட் பண்ணுதோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும். உடனே அடுத்த நிமிஷம் ஒரு சின்ன ஒரு லோடிங் தான் இருக்கும்.
லோடிங்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஈஸி டவுன்லோட் ஆகிடும். அவ்வளவுதான், ஜஸ்ட் சிம்பிள். இதை அப்படியே நம்ம வந்து சேவ் பண்ணிவிட்டு அழகாக வந்து ஒரு நெட் சென்டர்லேயோ இதுலேயோ கொடுத்து நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து கலர் ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். இதுக்காக நம்ம அதிகபட்சமான செலவுலாம் நம்ம எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃப்ரீயாக நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைலில் நீங்களே வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த இசேவை மையத்துக்கோ இல்லை வேறு எங்கேயுமே போயிட்டு நீங்கள் வந்து மணிக்கணக்கில் வந்து வெயிட் பண்ணி இதை பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் வீட்டிலேயே பண்ணிக்க முடியும். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் என்னன்ட்டு நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பை பாய்.